உச்சநீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் வீரர்கள் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கில் மேற்குவங்க முதலமைச்சர் நேரில் வாதாட உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ஆசினி வணக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் நடக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜி வழக்கறிஞராக மாறி வாதாட இருக்கிறார். இதன் காரணமாக வழக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதன் காரணமாக வழக்கத்திற்கு மாறாக ஒரு முதலமைச்சர் வருகின்றார் என்பதனாலே ஒரு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த கட்சியின் தலைவராகவும் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி முதல்வராக செயல்பட்டு வருகிறார் என்பது நமக்கு தெரியும். அவர் ஒரு வழக்கறிஞராக மாறி இன்று உச்சநீதிமன்றத்தில் வாதாட இருக்கிறார் என்பது நாடு முழுவதும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக மாறி இருக்கின்றது. தமிழகத்தை போலவே மேற்கு வங்கத்திலும் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே அந்த மாநிலத்தில் கடும் போட்டி நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாலும் கூட நேரடி போட்டி என்பது திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தை போலவே மேற்கு வங்க மாநிலத்திலும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகளிலே பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மம்தா பானர்ஜி கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தை நாடி ஆதாரங்களோடு அவர் வாதாட இருப்பதாக அவர் தரப்பு ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணியை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து பணி நடந்து வருவதோடு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மொத்தமாக 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 1 கோடிக்கும் மேலானவர்கள் ஆவணங்கள் கோரப்பட்டு அவர்களிடம் ஆவணங்கள் கேட்டு பெறப்படுகிறது. இதற்கும் மம்தா பானர்ஜி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து மம்தா பானர்ஜி சார்பிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 32வது பிரிவின் கீழ் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிரம் பணிக்கு எதிராக ஒரு மனுவினை அவர் தாக்கல் செய்திருக்கின்றார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையிலே இந்த எஸ்ஐஆர் பணிகளை நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே அதற்கு முந்தைய வாக்காளர் பட்டியலை வைத்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் அவர்களது பிரேயராக இருக்கின்றது.